லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்பது காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்டதாகவும் இது முழுக்க முழுக்க அரசியல் எனவும் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். கோவை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 13 மணி நேர சோதனைக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சென்ற நிலையில் அவரது இல்லத்தில் திரண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அம்மன் அர்ஜுனனை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மன் அர்ஜுனன், இந்த சோதனையானது காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்டதாகவும் 2,75,00,000 என வங்கிக் கணக்கில் உள்ளதாகவும் 2016 மற்றும் 2021 ஆண்டுகளில் அபிடவிட் தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை 2 மணி நேரத்தில் முடிவடைந்ததாகவும் 7 மணிக்கு தான் செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் இருந்ததாகவும் கூறிய அம்மன் அர்ஜுனன், அனைத்தும் சட்டப்படி சரியாக தான் இருந்ததாகவும் தெரிவித்தார். இது சோதனைங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்ல இருக்கு. எதுவுமே நான் 2016 அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். 2021 நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க சோதனையெல்லாம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களோடைய எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிக்கெல்லாம் என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கில். இன்னைக்கு மதுரை சமயநல்லூர் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, விவசாயிகளுடைய எதிரியாக இந்த அரசாங்கம் உள்ளது என்றும் விவசாயிகளை கண்ணெடுத்து பார்க்கவில்லை, ஆனால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக இருக்கும் வரை தீய சக்தி திமுக வரவே முடியாது என்று எம்ஜிஆர் சொன்னதை சுட்டிக்காட்டி பேசினார். அதே மாதிரிதான் அம்மா சொன்னார், 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சிதான் இருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 57 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர், உற்சவர், தாயார் உள்ளிட்ட சன்னதிகளில் வைக்கப்பட்டுள்ள 11 உண்டியலில் பணம், நகை, வெள்ளி பொருட்கள் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்கின்றனர். அந்த வகையில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பணம், நகைகள் அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்பட்டன. இதில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 57,20,727 ரொக்கப்படமும், 91 கிராம் 340 மில்லி தங்க நகைகளும், 311 கிராம் 750 மில்லி வெள்ளி பொருட்களும் காணிக்கையாக பெறப்பட்டிருந்தது. மயான நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி காங்கேயம் வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 100 வருடங்களாக பயன்படுத்தி வந்த மயான நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்வதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி காங்கேயம் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் காங்கேயம் ஒன்றியம் பழைய கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கிழக்கு சேமலை வலசு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், இந்த கிராமத்தின் அருகே தமிழக அரசுக்கு சொந்தமான நிலத்தில் மயான நிலமாக பயன்படுத்தி வந்ததாகவும், சுமார் 10 தலைமுறைகளாக இந்த இடத்தில்தான் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதால் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்தனர். இன்றைக்கு காங்கேயம் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்து உடனடியாக எங்களுக்கு மயானத்துக்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காணுவதாக சொல்லியுள்ளார். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த ஏழை எளிய மக்களுடைய மயான பிரச்சனையை தீர்வு கண்டு உதவும்படி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள காசி அலிசன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் நடத்தும் 6வது புத்தக திருவிழா கடந்த 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று மாவட்ட வழங்கல் அலுவலர் சாகிதா பர்வீன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர், முனைவர் விஜயசுந்தரி ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.